சிதம்பரத்தில் இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு மாற்று இடம் கேட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் போராட்டத்தில் பங்கேற்றார். கடலூர் சிதம்பரம் நகரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் இருந்ததாக கூறி 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. ஆனால் அவ்வாறு அகற்றப்பட்டவர்களுக்கு இதுவரை மாற்று இடம், வீடு உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். இப்போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வீடு இழந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடு இழந்தவர்களுக்கு 3 மாதத்தில் வீட்டுமனை வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தீவிரமான போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என கூறியுள்ளார். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கையாக 90 லட்சம் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்திய பணம், பொன் மற்றும் வெள்ளி ஆகியவற்றை எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற காணிக்கை எண்ணும் பணியின் இறுதியில் 90,95,958 ரூபாய் ரொக்கமும் 148 கிராம் தங்கமும் மற்றும் 1150 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆலய கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய அரசு ஊழியருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதம் விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அருகே கொங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர் அன்பரசன். இவர் இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பழகிய பின் திருமணம் செய்ய மறுத்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் நாகப்பட்டினம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு அன்பரசனை கைது செய்தனர். இந்த வழக்கு மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் இன்று நடந்த நிலையில் 8 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஊதிய உயர்வு கேட்டு தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம் நடத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை உள்ளது. இதில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்கின்றனர். இந்த நிலையில் நிரந்தர தொழிலாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஊதிய உயர்வு வேண்டும் என தொழிற்சாலை நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்துள்ளனர். இதற்கு அந்நிறுவனம் செவிசாய்க்கவில்லை என்பதால் ஊழியர்கள் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக தொழிற்சாலை நிர்வாகத்திடம் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதையொட்டி மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் இன்று சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை முன்னிட்டு சுங்குவார்சத்திரம் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கூடுவாஞ்சேரி அருகே தனியார் கல்லூரியை சுற்றியுள்ள விடுதிகளில் போலீசார் கஞ்சா வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள SRM கல்லூரி மற்றும் அதனை சுற்றியுள்ள விடுதிகளில் கஞ்சா புழக்கங்கள் அதிக அளவு இருப்பதாக தாம்பரம் போலீஸ் கமிஷனருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை முதலே 1000க்கும் மேற்பட்ட போலீசார் விடுதிகளில் சென்று அங்கு தங்கியிருக்கும் மாணவர்களிடம் கஞ்சா இருக்கிறதா என சோதனை நடத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.